இனிய வணக்கம். இன்றைய ஞானதர்ஷன் திருவிக்கா பேச்சு பயிலரங்கின் 772வது பேச்சு பயிலரங்கம். கிட்டத்தட்ட ஒரு 22 மாணவிகள் பங்கேற்றனர். மாற்றுத்திறனாளிகள் என்றாலும் அவருடைய நினைவாற்றல் போற்றுதலுக்குரியது. இன்றைய குறள் என்ன? 772. காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேர் ஏந்தல் இனிது என்ற அருமையான குறட்பா. இப்போது ஒருத்தர் என்ன பண்ணுறான், முயல் வேட்டைக்கு போயிட்டு வந்தான். போயிட்டு மயிலை பிடிச்சிட்டேன்னு சந்தோஷமாக ஓடி வரான். வள்ளுவர் பார்க்குறார். இன்னொருத்தன் தலை தொங்க போட்டுக்கிட்டே வரான். என்னையா உனக்கு என்ன ஆச்சுன்னா, யானை வேட்டைக்கு போன வள்ளுவரே, ஆனால் என்னால் பிடிக்க முடியல, பல முயற்சி பண்ணேன், ஆனால் யானை என்னால் பிடிக்க முடியல, வேட்டையாட முடியல. இப்போ வள்ளுவர் 2 பேரும் தராசில் நிறுத்துகிறார். முயல் வேட்டைக்கு சென்று முயலை பிடித்தவன் ஒரு செயல் தான், அதுவும் ஒரு போற்றுதலுக்குரிய செயல். ஆனால் அதை விட பெரிய பன்மடங்கு பல ரூபத்தில் உயர்ந்த அந்த யானை வேட்டைக்கு போனான் பார்த்தீங்களா, அவனுடைய சிந்தனை உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் 596 சொல்வார் இல்லையா? அப்போ அந்த உயர்ந்த சிந்தனையோடு ஒரு பெரிய வேட்டை ஆடணும்னு போனா பாருங்க, அது அவனுக்கு கிடைக்கலனாலும் இந்த முயல் வேட்டை பெற்றதை விட 2யும் தராசு போய் பார்க்குறார். நீ தாண்டா, ஏன்டா தலை தொங்க போடுற, உன் முயற்சியை நான் பாராட்டுறேன், அடுத்த முறை நீ பிடிச்சிருவ, பயப்படாத போ அப்படின்ற. அப்போ என்ன அர்த்தம்? வாழ்க்கையில் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரணும். ஒரு ஒட்டம் போட்டுன்னு வாழக்கூடாது. பெரிய பெரிய முயற்சிகள் பரவாயில்ல, ஆரம்பத்திலேருந்து சின்ன சின்னதாக செஞ்சு அதை முடிச்சிடலான்ற தன்னம்பிக்கை. வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம். 661 ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி நீங்கள் செஞ்சால் உங்களுடைய முயற்சிகள் பெரும் முயற்சி மட்டுமல்ல, உங்களுடைய வெற்றிகளும் பெரிதாக இருக்கும், வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் என்பதை இன்றைய செய்தியாக முன்வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.